This call is now அப்படின்னா being என்னன்னா, recorded. ஆன்மா பாத்தீங்கன்னா பூஜை யாருக்கு பண்றது? சிவலிங்கத்துக்கு பண்றது. பஞ்ச இயந்திரங்கள்லாம் அந்த இடத்துல 5 விளக்கு மாதிரி இருக்கான். அப்போ ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அதெல்லாம் என்ன, அந்த புலன் எல்லாம் என்ன யூஸு? அதெல்லாம் கள்ளப்புலன் அப்படின்ட்டார். அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு புலன்கள் அப்படின்னு. எப்போ குரு கிட்டேருந்து நீ ஒரு ஞானத்தை வாங்காத போது உன்னுடைய புலன்கள் எல்லாமே கள்ள புலன். நம்ம ஒன்றும் சொல்லலை, திருமூலர் வாக்கு அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? ஆதிசங்கரர் பகவத்பாதால் என்ன பண்ணார்? அவர் அம்பாளுக்கு ஒரு கூடாரமே வச்சார் இல்லையா? அந்த கூடாரத்துக்குள்ள கமலாசனம். நாங்க திரிபுர சுந்தரி பூஜால டெய்லி அழுவோம். எப்படின்னா, ஒன்னொன்னு எடுத்துன்னு இருக்கோம், ஒன்னொன்னுத்துக்கு அப்படியே போயிட்டே இருப்போம். ஒரு சில பேர் மனசு இது பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஸோ கமலாசனம் அப்படி நாங்க உள்கொண்டு போறோம். அதை எப்படின்னா ஹிருத்புண்டரீகம், மனசால அப்படியே அம்பாளை எல்லா வர்ணனையும் பண்ணுவோம். அதேதான் ஏக்கம் சேதஸ் சரசித்தும் அப்படின்னு சிவானந்த லகரியில 9வது ஸ்லோகத்துல சொல்வார். என்னைக்குமே பார்த்தேன்னா, யஜ்ஞவால்கியர் அப்படிங்கிறது ஒரு மகா ஞானி இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், தன்னோட மனைவியிடம் ஒரு கொஸ்டின் கேட்டாராம். உனக்கு என்னிடம் பிரியம் இருக்கிறது, அது உனக்காகவா இல்லை எனக்காகவா அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட இருக்கு பிரியம் சொல்லுங்க. அப்போ நம்ம பக்கத்துல ஒரு குழந்தை ஓடித்துன்னு வச்சுக்கோங்க, ஐயோ விழுந்துடுத்துனா ஐயோ குழந்தை விழுந்துட்டாலேனும். இதே நம்ம குழந்தை விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, தரதரையா கண்ணீர் விடுவோம் இல்லையா? அந்த ஆத்மா பொருட்டு தான் கணவன் மனைவி இந்த சம்சார பந்தத்துல நம்மள உள்ள அழுத்திருக்கு. ஆனா மானசீகமா நம்ம அம்பாளை நினைக்கும் போது அந்த சம்சார கடல்ல இருந்து வெளியில வருவோம் அப்படின்னு. அம்பிகை வேற எங்கேயோ கிடையாது, நம்ம மனசுலதான் எப்பவுமே இருக்கா இல்லையா? இது ஸ்தூலமா சூக்ஷ்மமா பரம் அப்படிங்கிறதுலயும் சாரீரத்தாலும் செய்வது, வாக்கால செய்யறது, மனதால செய்யறது, இதுதான் உங்களுக்கு ஆத்ம பூஜை. ஓகேவா? மானசீக பூஜைக்கு அர்த்தமே இதுதான். அபிராமி பட்டர் ஒரு இதுல சொல்வார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவதும் உன்னை, மலர்ந்தால் எழுதா மறைவின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே, இமயத்து அன்று பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே. நான் நிக்கிறேன், உட்கார்றேன், படுக்கிறேன், நடக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என்ன பிரயோஜனம்? பாதங்கள் இருந்தா கூட உன்னை நினைக்காத இந்த நெஞ்சோ, உன்னை நினைக்காத இந்த காலோ என்னத்துக்கு அப்படின்னு அவர் ஒரு இதுவா மானசீகமா சொல்றார். அதனால ஒரு பக்தனின் விண்ணப்பம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அம்பாலை என்னைக்குமே நம்ம தரிசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ முதல் ஆதிசங்கர பகவத்பாதால் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோகம் சொல்வார். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, மமன பஜன சக்தி. அம்மா, நான் இதை மானசீகமா சொல்றேன், ஆனா நான் ஒன்றும் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மமன பஜன சக்தி பாதயோஸ்தேன பக்தி நச்ச விஷய விரக்தி தியான யோகேன சக்தி இதி மனசி சதாகம் சிந்தையன் நாத்திய சக்தே ருச்சிரவச்சன புஷ்பைகி அர்ச்சனம் சஞ்சனம். அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பக்தி செய்யறது எப்படின்னு தெரியாது, உன்னை எப்படி புகழ்றதுன்னு தெரியாது, உன்னை எப்படி மனசால நினைக்கிறதுன்னு கூட தெரியாது, உன்னை பூவால அர்ச்சிக்கணுமா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சிந்தனைன்னு நீ எனக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் அதை செஞ்சுடுறேன் போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆதிசங்கர பகவத்பாதால் எப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு, இந்த கதையை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதை முடிச்சு அமிர்தக்கடலுக்கு கூட்டுன்னு போவார். இந்த அமிர்தக்கடல் என்ன அப்படின்னா, நான் ஃபுல் ஸ்லோகம் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்குள்ள போக போகதான் உங்களுக்கு அதனுடைய சாரம் என்னன்றது தெரியும். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அமிர்தக்கடல் அப்படிங்கிறது அம்பாளுக்குள்ள உள்ள 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 போற ஒரு பிரகாரமா இருக்கு. அந்த பிரகாரம் என்ன அப்படின்னா சுதாசாகரம். ஃபர்ஸ்ட் 9 பிரகாரம் இருக்கும், அந்த 9 பிரகாரத்துக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சுதாசாகர கடல் எப்படின்னா, வாக்கால அம்பாலை பூஜிப்பார். இந்த சைடு அந்த சைட்ல இருக்கவா மேரு மலைகள், எல்லா மலைகளும் அம்பாலை துதிப்போம். எல்லா மிருகம்
மலை, காற்று, பஞ்சபூதங்கள் எல்லா வகையும் முதல்ல யாருக்கு அப்படின்னா அம்பாளுக்கு தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க அங்க உட்கார்ந்தா என்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது முடிச்சு அடுத்து எதுக்கு போறோம் அப்படின்னா மணித்வீபத்துக்குள்ள போவோம். அந்த மணித்வீபமானது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மணிகள் பொருந்திய ஒரு தீபமா இருக்கு, பிரகாசமா இருக்கு, கம்பிகள்லாம் இருக்கு, கிரணம்லாம் இருக்கு, வானவில் மாதிரி கூட்டங்கள் இருக்கு, மலை இருக்கு, தேவர்கள் இருக்கா, கிண்ணறர் இருப்பா, அப்சரஸ்ரீகள் இருப்பா, உச்சைஸ்வரஸ் அப்படிங்கிற அந்த பெரிய மலை அங்க இடத்துல இருக்கும். உச்சைஸ்வரஸ்ன்றது குதிரைன்னு நீங்க இருப்பேன், ஆனா சமஸ்கிருதத்துக்கு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இதுக்குதான் இதுன்னு நீங்க கோரலேட் பண்ணிக்க முடியாது. ஆச்சாரியால் என்ன நினைச்சு சொல்றாரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அங்க. அதனால இது எல்லாமே யாரை பார்த்துன்னா அம்பாளை பார்த்து அப்படியே அந்த மலைகளை பார்த்து பாடுறதான். ஏன்னா அவ அதுக்குள்ளதானே நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மணித்வீபம், இந்த மணித்வீபத்தை தாண்டி நந்தவனம் இருக்குமா அம்பாளுக்குள்ள. அந்த அந்த நந்தவனத்துக்குள்ள போகும்போது பார்த்தேன்னா என்ன வாசனையா இருக்கும்னு தெரியுமா? மெதுவா நம்ம போனோம், எல்லா வகையான புஷ்பமும் இருக்கும். இப்ப நீங்க வந்து மருதீஸ்வரர் கோயில் போனேல் அப்படின்னு சொன்ன ஞாபகிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பிரகாரம், அந்த பிரகாரத்தை தாண்டி ஒரு கடலுக்குள்ள அப்படி போறோம், அதை தாண்டி ஒரு மணித்வீபம் வருது, அதை தாண்டி ஒரு நந்தவனம் வருது. இந்த நந்தவனத்துக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க குயிலெல்லாம் குவின்னு இருக்கு. மனக்கண்ணால திறந்துக்கோங்க, குயில் கத்துறது, மாமரமா இருக்கு, வண்டு ரீங்காரம் பண்றது, ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவ மந்திரம் நம்மளுக்கு கேட்கறது, பார்ப்பதற்கும் கண்ணுக்கும் அப்படி ஒரு இனிமையா இருக்கு. அந்த நந்தவனத்துக்குள்ள போனோம். இதையே அவர் 2 ஸ்லோகமா விவரிப்பார். உள்ளுக்குள்ள என்னென்ன தோட்டம் இருக்கு, என்னென்ன பூ இருக்கு, என்னென்ன வண்டு தேனி இதெல்லாம் ரீங்காரம் பண்றது, இப்படி எல்லாம் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது நுழைவாயில், நுழைவாயில் போவார். அந்த மதில் எப்படிப்பட்ட மதில் அப்படின்னா தங்கமயமான மதில். அந்த மதில் எப்படின்னா நம்மளால எல்லா வகையான புஷ்பமும் அந்த இடத்துல இருக்கும். ஆனா ஸ்ரீபுரம் போக வேணும் அப்படின்னு சொன்னா இந்த மதிலை நீங்க தாண்டினாதான் ஸ்ரீபுரம் போக முடியும். எப்படி அப்படின்னா டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், நம்மளுடைய அறியாமைய வெளியிலேயே விட்டுட்டு தான் அம்பாளுக்குள்ள போக முடியும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க போனேன்னா உள்ள கூட சேர்க்க மாட்டா. இந்த சைட்ல தேவதைகள் இருப்பா, அந்த சைட்ல தேவதைகள் இருப்பா. அதனால இதை தாண்டி நீங்க என்ன பண்றேன், பொற்கோட்டை நுழைவாயிலுக்கு போறேன். சரி, இது போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது மணி மண்டபம். இந்த மணி மண்டபம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3-4 ஸ்லோகம் எங்களுக்கு போகும். எப்படிப்பட்ட மணிமண்டபம் அப்படின்னா ஸ்ருங்கார மணிமண்டபம், ஞான மணிமண்டபம், முக்தி மணிமண்டபம். அப்படியே ஸ்ரீசக்கரம்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல அப்படி பிரகாசமா முத்துக்கள் மணிகள் அப்படி தொங்கி ஸ்ரீசக்கரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் எப்படி வருமோ அந்த மாதிரி வருமா. அப்படிப்பட்ட மணிமண்டபத்துல நீங்க யார் யாரெல்லாம் அங்க நின்று தரிசிக்கிற அம்பால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் நின்று தரிசிப்பா மணிமண்டபத்துல. இதுக்கப்புறம் போறோம், அவள் வந்து சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரின்னு எடுக்கிறோம் இல்லையா? அந்த சிம்மாசனம் எப்படிப்பட்ட அழகு, அவை எப்படிப்பட்ட அழகு, தங்கமயமான அழகு. எல்லாம் ஒரு ஒரு அங்கமங்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யாருக்கெல்லாம் மங்களம் கொடுக்குறாவோ, என்னெல்லாம் பண்றா, ஸ்ரீபுரத்துல என்ன இருக்கு, இவளுக்கு தங்க நகைகள் கொடுத்தது யாரு, நவநிதி யாரு, மாதங்கி யாரு, சரஸ்வதி யாரு, மணி மந்திரம் அது எப்படிப்பட்ட கும்பெல்லாம் இருக்கு அந்த இடத்துல. அம்பாள் உள்ள அப்படி என்ட்ரி ஆகும்போது பார்த்தேன்னா எங்களுக்கெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள போய் சங்கரர் எப்படி அவரை மனதுக்குள்ள வச்சாரோ அந்த மாதிரி அந்த மானசிக பூஜால அம்பாளை நாங்க உள் வச்சு இருக்கோம். நீராஜனம் பண்றோம், அர்க்கியம் பண்றோம், அவளுக்கு கை வளையல் போட்டு கொடுக்குறார். என்னென்னலாம் இதெல்லாம் நீங்க அந்த கிளாஸ்ல எல்லாம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதாவது
அலங்காரம் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஆனா ஏதோ சாதாரணமா அப்படிதான் நம்ம நினைக்கவே கூடாது. நான் வந்து இதுல யாராவது இருந்தானா கண்டிப்பா மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஆரம்னா ஒரு 4, 5 ஆரம். ஹிப் செயின்னா ஒரு 3, 4 ஹிப் செயின். வங்கியா அதுவும் அப்படிதான். பிளவுஸா அந்த பிளவுஸுக்கு மேட்சா ஒரு சாரி. இன்னும் இந்த காலம்லாம் என்ன காலம்? அந்த காலத்துல அவர் ஆதிசங்கர பகவத்பாதால் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து சம்சாரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவர் வர்ணிச்சிருக்க ஸ்லோகம் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துறதுன்னா பக்தி. அம்பாள் மேல அவருக்குள்ள ஒரு பிரியம் இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க அப்சல்யூட்லி அவர் வந்து நம்ம வந்து அவர் ஸ்லோகம் எழுதி படிக்கிறதுக்கெல்லாம் சந்தோஷப்படணும். இதையே மாத்ருகா புஷ்பமாலாலையும் தள்ளியிருப்பார். அதுலயும் அப்படிப்பட்ட ஸ்லோகம் எல்லாம் வரும். அப்புறம் நவரத்ன மாலிகான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுலயும் பார்த்தேன்னா அம்பாளோட வர்ணனை இல்ல ரொம்ப கிளாஸ் இதெல்லாம். இதுக்கப்புறம் இருக்கு இதெல்லாம் முக்கியமா வளையல். புடவைக்கு ஏத்த மாதிரி வளையல் போடுவார் மேட்சா. வளையலே எப்படி நம்ம வந்து 7ஆம் மாசம் வளகாப்புக்கு போடுறோமோ அந்த மாதிரி அம்பாளுக்கு பூரா வளையல், விதவிதமான வளையல். அப்படி ஒரு அலங்காரம் பண்ணுவார். அம்பாளோட முகம் பிரகாசம்னா அவதான். அதாவது தலையிலேருந்து ஆரம்பிப்பார். நெத்தி சொட்டு முதல் கொண்டு, பின்னி விடுறது முதல் கொண்டு, மேல அந்த இடத்துல பிந்து வைக்கிறது முதல் கொண்டு, மாட்டல் முதல் கொண்டு, மூக்குத்தி முதல் கொண்டு, காது தோடு, கழுத்துக்கு செயின், கைக்கு வளையல், இந்த பக்கம் வளையல், ஹிப் செயின் என்ன, அதுக்கப்புறம் காலுக்கு கொலுசு. கொலுசா நூப்புறம் போடுவார், சலங்க போடுவார், சலங்க இல்லாம போடுவார், எவ்வளோலாம் சொல்லுவார் என்று இத்தனை ஸ்லோகத்தையும் வர்ணிப்பார். நெத்தி சுட்டி வந்து ஒரு நெத்தி சுட்டிலாம் நீங்க பார்க்க கூடாது. அப்படி இந்த குங்குமத்தோட மகிமையை ஒரு ஸ்லோகத்துல சொல்வார். அந்த குங்குமம் நம்ம ஏன் வைக்கணும், என்ன பர்பஸ், அதனால என்ன, இப்படி வச்சா அம்பாள் எப்படி பிரதிபலிப்பா நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. நான் ரொம்ப டீட்டெயிலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க கூடாது, ஏன்னா நான் இன்னும் முடிக்கல ஃபுல் ஸ்லோகத்தை. சார் எனக்கு ரெக்வஸ்டிங்காக நான் வந்து உங்களுக்கு இது சாம்பிள் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் கால் வரைக்கும் வந்தார். ஃபுல் கொலுசு புடவை எல்லாம் அலங்காரம் பண்ணிடுவார். அம்பாளுக்கு தங்க பாதுகை கொடுப்பார். அந்த தங்க பாதுகையை போட்டுண்டு அவ சிம்மாசனத்துல இருந்து குளியரறை மண்டபத்துக்கு போவா. அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஃபுல்லா வச்சிருப்பார். அவ வந்து என்னென்ன நீர்ல விதவிதமான நீர்ல குளிப்பா. அந்த நீர் எல்லாம் முடிஞ்சு அவளுக்கு தலையெல்லாம் துவட்டி விடுவா. அவளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிப்பா. இதெல்லாம் வித்தியாசமா வரும். அதுக்கப்புறம் பாதுகை கொடுப்பார். பாதுகை முடிச்சு சபா மண்டபத்திலேருந்து எழுந்து அம்பாள் வருவா. யாரெல்லாம் பார்க்குறா சபா மண்டபத்துல, எப்படி அவ ஸ்ரீசக்கர ஸ்வரூபிணியா இந்த இடத்துல இருக்கா நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம ஷோடச உபசாரம் இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அந்த உபசாரம் எப்படி இருக்குங்கிறது மானச பூஜா, திரிபுர சுந்தரி மானச பூஜால நீங்க பார்க்கலாம். அப்படி எழுதியிருப்பார் ஆதிசங்கர பகவத்பாதால். அதனால ஒரே ஒரு சாரம், நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன். மனதால எப்பவுமே நினைக்கணும். அப்பதான் அறியாமை அப்படிங்கிறது நம்மளுக்கு போகும். அதை போறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் என்ன அப்படின்னா, பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், அம்பாள் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கதையோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவ என்ன வரத்தை வேணா கொடுப்பா. அப்படி ஒரு வரம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா, திருஷ்டுவாசம் பிரம்மகாரி வஸ்து சகசா ஐ இதி வாக்கிய ஹிருதம் ஏனா கூத்த வச்சாத பீஹி வரதே பிந்தும் வினா அக்ஷரம் தஸ்யாவி திருவமேவ தேவி தரசா ஜாதே தவ அனுகிரக வாச்சக சுக்தி சுதார சத்ர வமச்சோ நிர்யாந்தி வக்ராம் புஜாத். சத்தியவரதன் அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தான். அவன் தவன் செய்து கொண்டு இருந்தான். அப்போ ஒரு வேடன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அவனை வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனை துரத்துறதுக்காக பயந்துட்டு ஐ அப்படின்னு ஒரு உறக்கமா கத்துவான்.
ஐன்றது அம்பாலோட அனுஸ்வரத்தோட கூடின பீஜாட்ச மந்திரமா இருக்கும். அந்த பீஜாட்ச மந்திரத்தை அவன் திருப்பி 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 சொன்னதுனால அவனுக்கு வாக்குத்தன்மையும் வன்மையும் அதெல்லாம் எல்லாம் என்னென்னலாம் அவளுக்கு தேவையோ அத்தனையும் கொடுப்பா. அந்த பீஜாட்சர மந்திரமானது அம்பாளுக்கு சத்தியவரதனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு பீஜாட்சரம் ஆனா அவன் தெரிஞ்சு சொல்லலை, தெரியாதுதான் சொன்னா. அதுக்கே அவ கொடுத்தா அப்படிங்கிறது தேவி பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல 10-11 அத்தியாயங்களை நம்மளுக்கு விரிவா சொல்லியிருப்பா அது என்னன்னு சொல்லிட்டு. அதனால அவளை பத்தி நீங்க நினைக்கும் போதோ படிக்கும் போதோ உங்களுக்கு தான் எல்லாம். அதனால எப்போ ஒரு ஸ்லோகம் போட்டாலும் அம்பாளை நினைச்சுண்டு இது என்ன கிளாஸ் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கிளான்ஸ் தான் என்னால காமிக்க முடிஞ்சுது. கவிதா ராஜகணேசன் மேம், நீங்க உள்ளுக்குள்ள இருக்கேலா? ஓகே. ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி மேம், நீங்க இருக்கேல் இல்லையா? இந்த ஒரே நிமிஷம் நான் மியூட் பண்றேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி மேம், நீங்க உள்ள இருக்கேல் இல்லையா? எஸ் மேம். நீங்க சொல்லுங்க, மானச பூஜா எப்படி இருக்கு? மானச பூஜாங்கிறது ஒரு அம்பாளை இப்படி எல்லாம் வர்ணிக்க முடியும். நம்ம கோவிலுக்கு எல்லாம் போவோம். கோவிலுக்கு போனேன்னா நம்ம அம்பாளை கண்ணை மூடி நம்மளுக்கு வெளியே பிரார்த்தனை மட்டும் தான் இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம். ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்பாளை எப்படி கழுத்துல, காதுல, மூக்கூத்தில இருந்து, நெத்திச்சூட்டுல இருந்து, பொட்டுல இருந்து, உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல இருந்து, கொலுசுல இருந்து இவ்வளவு அழகா, இவ்வளவு அருமையா, இவ்வளவு அற்புதமா வர்ணிச்சு எழுதியிருக்காரு. அந்த துறை எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு $1 million கொஸ்டின் என்னன்னா, as one of the devotees asked in one of the classesல ஒரு துறவியா இருந்து அவர் எப்படி இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு அழகா ஒரு பெண்மையை பற்றி எழுத முடியுது, ஒரு அலங்கார ஸ்வரூபியா அம்பாளை வர்ணிக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு பெருமையா இருந்தது. அதை சொல்லி கொடுத்த எங்களோட மாதங்கி மேம் எங்களை அப்படியே உள்ள கூட்டின்னு போயிடுவா. இப்ப ஒரு கிளாஸ் வந்தேன்னா அதுக்கு முந்தின கிளாஸ்ல என்ன நடந்தது, அம்மாவுக்கு என்னென்ன பொசிஷன்ல இருந்ததுன்னு எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிடுவா. ஒவ்வொரு நாளும் நாங்க முதலேந்து அம்பாளை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள போய் அந்த மண்டபத்துல உட்கார வைக்கிறது, குளிப்பாட்டுறதுக்கு வாசனை திரவியங்கள் கொடுக்கறது, கையில பேங்கிள்ஸ், பிளவுஸ் அண்ட் சாரி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், அதுல விலையுயர்ந்த கற்கள் வச்ச மாணிக்கம், வைடூரியம் எல்லாம் வச்ச கல்லு வச்சது, பேங்கிள்ஸ் பார்த்தா அதுக்கு மேட்சு, கங்கணம் பார்த்தா கால்ல, அந்த பாதுக்கு கால் வலிக்குமே அம்பாளுக்குன்னு மெதுமெதுவா நடக்க வைக்கிறா. எல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு அப்படியே அந்த கிளாஸ் முடியும் போது கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வரும். இந்த மாதிரி ஒரு அம்பாளை மானசீகமா ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த NSM மண்டலுக்கு மிக மிக என்னோட சிரம் தாழ்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த NSM இது மாதிரி உலகில் உள்ள மிகப்பெரிய எல்லாரையும் ஒரு குடும்பமா இணைத்து ஒரு பகவத் இத இறை அர்ப்பணிப்பு கொடுக்கறது இந்த வணிகமயமான உலகத்துல எல்லாமே அறிவு கூட காசுக்குதான் விற்கப்படுறது. அப்ப ஒரு பக்திமயமான ஒரு மேடையை அமைத்து கொடுத்து ஒரு குளோபல் மேடை, இதுல எல்லாரையும் சரிசமமா நிறுத்தி வச்சு எல்லாருக்கும் அவ விருப்பத்துக்கு தந்தாப்படி அந்த ஸ்லோகத்தை சூஸ் பண்ணி அவளோட டைமிங்ஸ் கொடுத்த அந்த குருஜிகள்லாம் ரொம்ப கைண்ட், வெறும் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பர்டைஸ் இந்த சப்ஜெக்ட். நாங்க நிறைய கத்துக்கிறோம். இந்த பர்டிகுலர் மானச பூஜையில நாங்க எவ்ரிடே மானசீகமா அம்பாளை தினமும் நாங்க பாக்குறது காமாட்சியாவும், அன்னபூர்ணியாவும், திரிபுர சுந்தரியாவும், மாதங்கியாவும், சரஸ்வதியாவும், துர்கையாவும் இந்த மாதிரி பல விதமா எங்களுக்கு தத்ரூபமா எடுத்து காமிச்ச எங்களோட குருஜி மாதங்கி மேம்க்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. இதுல நிறைய பேர் இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ரொம்ப டைம் லிமிட்டட். NSM பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரெக்டா ஃபாலோ ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய எல்லா ஆசைகளுக்கும் அன்புக்கும் NSM எனக்கு கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நமஸ்காரம் சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேம். ஸ்டாப் பண்ணுங்க.